வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு இஆர் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஒரு கொஷின் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இஆர் டயக்ராம் ஃபார் எ ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இஆர் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் வித் எ செட் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ இதில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் எ செட் ஆஃப் மெடிக்கல் டாக்டர்ஸ். ஸோ மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸுக்கும் இருக்கிறாங்க. கூட எக்ஸ்ட்ராவாக அசோசியேட்டட் வித் ஈச் பேஷண்ட். அசோசியேட்டட்னது ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பேஷண்ட்ஸும் டாக்டர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அசோசியேட்டட் வித் ஈச் பேஷண்ட் எ லாக் ஆஃப் வேரியஸ் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான இஆர் டயக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ முதல்ல அப்படியே படிச்சுட்டே போகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்னு வருது. ஸோ ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம இஆர் டயக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. வித் எ செட் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ இதில் பேஷண்ட்டுக்கு ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணணும். வித் எ செட் ஆஃப் மெடிக்கல் டாக்டர்ஸ். ஸோ மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்புறமா டெஸ்ட்ஸ், நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தானே. ஸோ இந்த டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு என்டிட்டி எடுக்கணும். ஸோ டோட்டலாக 3 என்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்டிட்டி வரைஞ்சிடணும். ஸோ என்டிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பு ஒரு என்டிட்டி. ஸோ ஃபஸ்ட் என்டிட்டி என்ன வச்சுக்கலாம், பேஷண்ட். ஸோ இங்கே பேஷண்ட்னு எழுதிக்கலாம், பேஷண்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் மொதல் என்டிட்டி. நெக்ஸ்ட் அடுத்த என்டிட்டி டாக்டர்ஸ். ஸோ டாக்டர் என்டிட்டிக்கு எல்லாமே எப்பயுமே என்ன பண்ணணும், ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் கொடுக்கணும். டாக்டர்ஸ், டாக்டர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து அசோசியேட் வித் ஈச் பேஷண்ட் எ லாக் ஆஃப் வேரியஸ் டெஸ்ட். டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணால் போதும். டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ டெஸ்ட்டு ஒரு என்டிட்டி. ஸோ எப்பயுமே ஒரு என்டிட்டி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ரியல் லைஃப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ டெஸ்ட், ஓகே. ஸோ பேஷண்ட் ஒரு என்டிட்டி, டாக்டர்ஸ் ஒரு என்டிட்டி, டெஸ்ட் ஒரு என்டிட்டி. முதல்ல என்டிட்டியை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இஷ்டம் போல் கொஷின் பேப்பர்லேயே அவங்க ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்லாம் எழுதிக்கலாம். கொடுக்கலாம், நம்ம தான் எழுதணும். இப்போ பேஷண்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வரும், பேஷண்ட்டோடைய ஐடி, பேஷண்ட்டோடைய பேர், பேஷண்ட்டு எப்போ அட்மிட் பண்ணாங்க, எப்போ அனுப்புனாங்க, சார்ஜ் அவுட் பண்ணாங்க, ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு ஹாஸ்பிட்டலில் இல்லை வெளியில் எங்கேயாவது. ஸோ இது எல்லாமே நம்ம பேஷண்ட்டுடைய ஆட்ரிபியூட்ஸாக எழுதலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஓவல் சிம்பிளை பயன்படுத்தணும், ஓகேங்களா. எப்பயுமே ஆட்ரிபியூட்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ஐடி, பேஷண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட ஷார்ட்டாக அண்டர்ஸ்கோர் போட்டு எழுதிக்கலாம். பேஷண்ட் ஐடி, பேஷண்ட்டுனுடைய பேர். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரா ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வெளியில் எங்கேயாவது. இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் எப்போ அட்மிட் பண்ணாங்க, டேட் அட்மிட்டட். இடம் பத்தலைன்னா பெருசாக போட்டுக்கோ, டேட் அட்மிட்டட். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுக்கலாம் இல்லையா, டேட்டு. நெக்ஸ்ட்டு டேட் செக்டு அவுட். ஸோ வெளியே டிஸ்சார்ஜ்னு சொல்லி அதை செக்டு அவுட்டு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஷின் பேப்பரில் கொடுத்தாங்கன்னா அதே பேர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி கொடுக்கலன்னு நம்மளாம் எழுதிக்கணும். ஓகே, இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இங்கே என்டிட்டிலேருந்து ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே ஒரு என்டிட்டிக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்க்கு நார்மல் கனெக்ஷன்ஸ். இப்போ அடுத்த என்டிட்டி டாக்டர்ஸ்க்கு பார்ப்போம். ஸோ டாக்டர்ஸ்க்குன்னு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஐடி இருக்கும், டாக்டர்ஸுடைய பேர் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ டாக்டருடைய ஐடி, ஸோ டிஐடின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்டர்னுடைய பேர் டி நேம்னு கொடுத்துடலாம். அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட், ஸோ ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கலாம் ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா, இப்போது நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஆட்ரிபியூட் எப்பயுமே இந்த சிம்பிளை கொடுக்கணும், ஓவல் சிம்பிள். ஸோ ஓவல் சிம்பிளை கொடுத்துட்டு இப்போ கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். டாக்டர்ஸ்க்கும் டி நேம்க்கும் ஒரு கனெக்ஷன், நெக்ஸ்ட்டு டாக்டர்ஸ்க்கும் அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கும் கனெக்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. போதும், 3 ஆட்ரிபியூட்ஸ். உங்களுக்கு இன்னும் எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது டெஸ்ட்டு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது எந்த டேட்டில் எடுத்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் அதோடைய ரிசல்ட் என்ன டைமில் எடுத்தாங்க, இது எல்லாமே நம்ம இந்த டெஸ்ட்டில் கொடுக்கலாமா. ஸோ டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், ஸோ டிஐடின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டினுடைய பேர் டி நேம்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் எடுத்தாங்க, என்ன டைமில் எடுத்தாங்க, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு கிடச்சிது. ஸோ இது இந்தமாரி விஷயங்களை நம்ம ஆட்ரிபியூட்ஸாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து ஓவல் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஐடி, பேர், டேட்டு, டைமு, ரிசல்ட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ டெஸ்ட் ஐடி, டெஸ்ட்டில் நேமு, டேட்டு, டைம், ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், என்டிட்டி க்ரியேட் பண்ணணும், அப்புறம் ஆட்ரிபியூட்ஸு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு என்டிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அதை நம்ம கொடுக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணணும்னா ராம்பஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள். ஓகேங்களா, இப்போ டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ இங்கேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ இங்கே ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே ஏதாவது எழுதணும், என்ன பண்ணுறோம். இப்போ பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் என்ன உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும், டாக்டர் பேஷண்ட்னு ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ டாக்டர் பேஷண்ட், இந்த மாதிரி டாக்டர் பிடின்னு கொடுத்துப்போம். ஸோ டாக்டர் பேஷண்ட் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, மீட் பண்ணிப்பாங்க, செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதை நம்ம கனெக்ஷனில் கொடுத்துடணும். ஓகேங்களா, அப்படி கனெக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ டாக்டர் பேஷண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ டெஸ்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும், அதாவது இந்த டெஸ்ட் எடுக்க சொல்கிறது யார், டாக்டர்ஸ் தான். அப்போது டெஸ்ட் பர்ஃபார்ம்டு பைன்னு எழுதிக்கலாம். அதுக்குள்ளே அதை எரேஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு அந்த சிம்பிள் போட்டுக்கலாம், டெஸ்ட் பர்ஃபார்ம்டு பை. ஸோ டெஸ்ட்டு யார் எடுக்க சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் தானே. ஸோ அதால் தான் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ டெஸ்ட் பர்ஃபார்ம்டு பை. நெக்ஸ்ட் இதுக்கான கனெக்ஷன்ஸை கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போது டெஸ்ட்டுக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன இருக்கும், இப்போது டெஸ்ட் எடுக்கிறாங்க,
டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட என்ன கொடுப்பாங்க, அதோட ரிசல்ட்டை கொடுப்பாங்க இல்லையா பேஷண்ட்டுக்கிட்ட. ஸோ ஒரு லாக் ஃபைல் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது இங்கே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். வேணால் இங்கே லாக் எழுதிக்கலாம், லாக் ஃபைல். ஸோ லாக் ஃபைல் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக லாக் ஃபைல் யார்கிட்ட தான் போகும், பேஷண்ட்டுக்கிட்ட தான் போகும். ஸோ நீங்கள் ஆரோ போட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து டாக்டர் சம்மந்தப்பட மாட்டாங்க. ஸோ டெஸ்ட்டு ஃபைல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு டெஸ்ட் ரிசல்ட்டு எல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துருவாரு. திரும்ப அது பேஷண்ட்டுக்கிட்ட தான் போகும். அது மட்டும் இல்லாமல் ஸோ டெஸ்ட்டு யாருக்கு எடுக்கிறது, பேஷண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதால் தான் இங்கே பேஷண்ட்டுக்கான ஒரு ஆரோ கொடுத்தாச்சு. இப்போது ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு லாக் ஃபைல் கொடுக்குறாங்க ரிசல்ட்டு. ஸோ அப்போ அது ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இதுதான் இருக்கும். வேறு எங்கேயுமே அதோட கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த டயக்ராமில். அப்போ ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி டபுள் கோடு போடணும், டபுள் லைன் போட்டோம்னா ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலே போதும். இதுதான் இஆர் டயக்ராம் ஃபார் ஏ ஹாஸ்பிட்டல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இஆர் டயக்ராம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ என்டிட்டிஸ் பேஷண்ட்டு கொடுத்துருக்காங்க, டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும். ஸ்டெப் 2 ஆட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸ்டெப் 3 ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும். அப்புறமா கனெக்ஷன்ஸை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.